ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது எப்படி நம்ம சிஸ்டத்தில் தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நெட்லேருந்து ஒரு 2 தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிப்போம். வள்ளுவர் தமிழ் ஃபாண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இன்னொன்று வந்து பாமினி தமிழ் ஃபாண்ட்டு 2 இருக்குது. இது எப்படி நம்ம பர்மனெண்ட்டாக சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்துலாம். இந்த வெப்சைட்டில் போயிடுங்க. இந்த வெப்சைட்டில் தான் எல்லா ஃபாண்ட்டும் கிடைக்கும். ஓகே, வள்ளுவர் ஓகே. அப்புறம் வந்து பாமினி 2 தமிழ் ஃபாண்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு கேபி ஃபைல் தான். இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்ட்ரார் சாஃப்ட்வேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. விண்ட்ரார் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் இது ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் இந்த டிஏஎஃப் ஃபைலுன்னு இருக்கும், டிடிஎஃப் ஃபைலு. அந்த ஃபைலை இந்த ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஓகே, ஓவர் ரைட். அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதே மாதிரி இந்த ஃபோன்ட்டை பாமினி தமிழ் ஃபோன்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது இது எப்படி நம்ம வேர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்துருவோம். வேர்டில் இந்த ஃபாண்ட்லேயே ஆட் ஆகிருக்கணும். இதில் போய் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு இது வந்து பாமினி தமிழ் ஃபாண்ட்டு. ஓகே, ஒர்க் ஆகுது. அதே மாதிரி வள்ளுவர் தமிழ் ஃபாண்ட் ஆட் ஆயிருக்கா? ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போது இது ஒரு டைப். இது வந்து இதோட இது வந்து இந்த ஃபாண்ட் 2 ஃபாண்ட்டு பர்மனெண்ட்டாக உங்கள் சிஸ்டத்துலேயே இருக்கும். இல்லை எனக்கு பர்மனெண்ட்டாக தேவையில்லை, டெம்பரரியாக நான் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படும் போது தமிழ் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு தேவையில்லாத போது அந்த சாஃப்ட்வேர் ஆஃப் பண்ணிவிட்டு தமிழ் இங்கிலீஷ் நார்மலாக இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். அது என்ன சாஃப்ட்வேர்னா NHM ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. NHM ரைட்டர். இது வந்து ஒரு 1 MB 2 MB ஃபைல் சாஃப்ட்வேர் தான். இது மொத்தமே 1 MB தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 MB தான். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எஸ் எஸ் நெக்ஸ்ட்டு அக்செப்ட் நெக்ஸ்ட்டு எஸ். இங்கே தான் வந்து உங்கள் லாங்குவேஜ் என்னது, நம்மளுக்கு வந்து தமிழ் தான் வேணும். தமிழ் சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் வேணும்னா இது க்ரியேட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணுறா விட்டுருங்க. இன்ஸ்டால். ஓகே, லான்ச். ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு இங்கே ஒரு பெல் சிம்பிள் ஜென்ரேட் ஆகும். வந்துருச்சா? இப்போ இது ஆஃபில் இருக்குது. இப்போ இதை ஆன் பண்ணணும்னா Alt 1 அழுத்தினாலும் ஆன் ஆகிடும். அப்படி இல்லைனா இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆகிடும். ஆன் ஆயிடுச்சுன்றது இந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம ஆன் ஆயிடுச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது எப்படி இப்போ நம்ம வேர்டில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். அதுவும் இல்லாமல் இந்த NHM ரைட்டர் வந்து உடனே வந்து அந்த தமிழ் ஃபாண்ட்டுக்கு இப்போ ரெடி ஆகாது. மினிமம் ஒரு 1 மினிட்டாவது எடுக்கும். அது இந்த கீவேர்ட்ஸ் கீபேட் எல்லாத்தையும் வந்து தமிழ் ஃபாண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து 1 மினிட் எடுக்கும். இன்னும் கன்வெர்ட் ஆகலை. ஆஃப் ஆகிடுச்சு. ஆன் பண்ணிவிட்டு அது வரையும் கொஞ்ச நேரத்துக்கு கீபோர்டு ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து அது எல்லாமே வந்து தமிழ் ஃபாண்ட்டாக செட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வந்து இது ஆனில் இருக்கான்னு மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் ரெடி ஆகலை. இதில் இருக்க இது ஒரே ஒரு இஷ்யூ இதுதான். என்ன வந்து நம்மளுக்கு உடனே அந்த கீபேட் ரெடி பண்ணி தந்துடாது. மினிமம் வந்து 1 மினிட்டாவது எடுக்கும். அது வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ்லேருந்து ஃபுல் தமிழாக மாற்றுறதுக்கு. இன்னும் ஒர்க் ரெடி ஆகலை. இது ஆனில் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். ஓகே, ஆனில் தான் இருக்குது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் நீங்கள் இதில் தமிழே டைப் பண்ணிக்கலாம். தேவைப்படும்போது தமிழில் டைப் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லை ஆஃப் பண்ணுறது இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டு தமிழ் டைப்பிங்க்கு இந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதாவது இது வந்து டெம்பரரியாக தான் எனக்கு தேவை, பர்மனெண்ட்டாக எனக்கு தேவையில்லை அப்படின்றவங்களுக்கு இந்த NHM சாஃப்ட்வேர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லோகேஷ் த கம்ப்யூட்டர் கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.